ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை ஓடியதன் வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவில் நீதிமன்றங்கள் ஆகட்டும், இல்லை குற்றவியல் நீதிமன்றம் ஆகட்டும், அந்த நீதிமன்றங்களில் அரசாங்க வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க. இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு வச்சிங்களேன், ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக வழக்கு போடுறாங்க அப்படின்னா, அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக அந்த சில அரசு வழக்கறிஞர்கள் செயல்படுறாங்க. ஒரு கேஸ் போடுறாங்க, பொது இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, இல்லை இடத்த ஆக்கிரமிச்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா, அரசு வக்கீல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட ஆக்கிரமிப்பாளரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த வழக்கை சரியாக நடத்தாத விட்டுறது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பின்னால் பெரிய பொதுமக்களுக்கோ இல்லை அந்த ஆக்கிரமிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ பெரிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்பு சொல்லியே முடியாது. வழக்கை இப்போது பொது பாத்திரக்குன்னு வச்சுக்கலாம், நிலத்தில் ஒரு பொது பாத்திரக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ரெக்கார்டு விஓட்ட இருக்கும். அதுக்கு அந்த பொது பாதையை ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்தில், சிவில் நீதிமன்றத்திலோ கீழமை நீதிமன்றத்திலையோ இல்லை உயர் நீதிமன்றத்திலையோ ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்க தரப்பில் ஆஜராகிற வக்கீல் ஆமாம் இந்த ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த வழக்கு நடத்தணும். அப்போ நீதிமன்றத்துக்கு சரியான தகவல் கொடுக்காத விட்டுட்டால் ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு போயிடும். அப்போ அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா, சம்மந்தப்பட்ட நிலத்துக்காரராக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்கு. வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சரியாக வழக்கு நடத்தாத அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு கண்டிப்பு அப்படின்னு யார் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா, தினமலரில் செய்தி வந்திருக்கு. அந்த பேப்பர் கட்டிங்கை உங்களுக்கு தரோம். தீர்ப்பு கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியம், சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. தீர்ப்பு நாள் பார்த்திங்கன்னா 19/6/2024. வழக்கு போட்டவர் யார், ரெட்பிஷன் நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா 28/16/2020. மனுதாரர் யாருன்னு பார்த்திங்கன்னா எஸ்வி சுப்பையா. யார் எதிர்பார்த்து யாராவது சேர்த்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு பார் கவுன்சிலை சேர்த்துருக்காங்க முதல் எதிர் மனுதாரர். 2வது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சேர்த்துருக்காங்க. 3வது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சப் கலெக்டர் சேர்த்துருக்காங்க. 4வது பொள்ளாச்சி தாழ்தார் சேர்த்துருக்காங்க. 5/6 யாருன்னு பார்த்திங்கன்னா ஜே தாமோதரன், டிபி ராமராஜ் அப்படின்னு 2 பேர் சேர்த்துருக்காங்க வக்கீலுங்க. அப்புறம் 7வதாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனோட பிரின்சிபல் செக்ரட்டரி சேர்த்துருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்தோட செயலாளர் சேர்த்துருக்காங்க. 8வது பார்த்திங்கன்னா ரெவன்யூ வருவாய்த்துறையோட செக்ரட்டரி சேர்த்துருக்காங்க. 9வது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வணிகவரித்துறையோட செயலாளர் சேர்த்துருக்காங்க. என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்திங்கன்னா, தீர்ப்பு எண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா 19/6/2024. 18 பக்கம் இருக்குது. இந்த தீர்ப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, பேப்பர் செய்தியை சொல்லிடுறேன் பாருங்கள். வழக்கில் ஆஜராகாமல் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வந்தாலோ, முறையாக வழக்கை நடத்தாமல் இருந்தாலோ, அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிராமத்தில் அரசு நில ஆக்கிரமிப்பை அகற்ற கோரிய வழக்கில் ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக அரசு வழக்கறிஞர் செயல்பட்டதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட கோரி சுப்பையா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு எஸ்எம் சி குமரப்பன் அவர்கள் விசாரணை கொண்டு மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் புருஷோத்தமன் மாவட்ட நீதிமன்றங்களில் பணிபுரியும் அரசு வழக்கறிஞர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வருகின்றன. நில ஆக்கிரமிப்பு வழக்குகளில் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் வழக்கை முறையாக நடத்தாமல் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வருகிறது. இது கேட்டு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசுக்கு எதிரான வழக்குகளில் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வருவதை பார்க்கிறோம். மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் முறையாக வழக்குகளை நடத்துகின்றனர் என்ற சந்தேகம் வந்துள்ளது. அரசு தரப்பில் வழக்குகளை முறையாக அரசு வழக்கறிஞர்கள் எதிர்கொள்ளாத பட்சத்தில் அது ஒழுங்கின மட்டுமல்ல குற்றமாகும். அரசு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதிகாரிகளும் அரசு வழக்கறிஞர்களும் அதற்கு பொறுப்பு.
கடமை தவறும் அரசு வழக்கறிஞர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க. எனவே மாவட்ட நீதிமன்றங்கள் நிலுவையில் உள்ள அரசு சார்புடைய வழக்குகளை, குறிப்பாக அரசு சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் கண்காணிக்க மாவட்ட கலெக்டர்களுக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் உரிய வழிமுறைகளை அரசு பிறப்பிக்க வேண்டும். வழக்குகள் முறையாக நடத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும்படி அரசு துறை அதிகாரிக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் வழிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும். வழக்குகள் தகுதி அடிப்படையில் சட்டப்படி முடிவு செய்யப்பட வேண்டும். வழக்குகள் ஆஜராகாமல் ஒருதலைபட்சமாக தீர்ப்பளிக்கும் வகையில் அனுமதித்தால் அதற்கு பொறுப்பான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசு வழக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்த வழிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கையை 3 வாரங்களில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய்த்துறை, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலர்கள் பிறப்பிக்க வேண்டும். இந்த வழக்கை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட வழக்கறிஞருக்கு எதிரான விசாரணையை பார் கவுன்சில் விரைவுபடுத்த வேண்டும் நீதி சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒழுங்காக கேஸ் நடத்தாத அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது சம்பந்தமாக அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இது சம்பந்தமான வழிகாட்டுதலில் வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பதிவுத்துறை செயலாளர் போடணும்னு சொல்லியிருக்கார். இப்போ ஒரு கேஸ் இருக்குது, பொது இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க, கோயில் குளத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க, நீங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறீங்கன்னு வச்சிங்களேன். அரசாங்க வக்கீல் என்ன பண்ணுறது, ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக சேர்ந்துட்டு அவங்க கூட கை கோத்துக்கிட்டு கோர்ட்டில் சரியாக கேஸ் நடத்துறது கிடையாது. அப்போ நீதிமன்றத்துக்கு சரியான தகவல் கொடுக்க வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க சரியாக அரசு வக்கீலுக்கு தகவல் கொடுக்கணும். இவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய்த்துறையர், தாசில்தார் இவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, அரசாங்க வக்கீல் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக சேர்ந்துக்கிட்டு கோர்ட்டில் கேஸை ஒழுங்காக நடத்தாமல் விட்டுறது. அப்போ என்ன ஆகும், கோயில் குளம், பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு, நில ஆக்கிரமிப்புக்கள்லாம் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு போடாது. ஏன்னா இவங்க ஒழுங்கான கேஸ் நடத்தி டாக்குமெண்ட் கொடுத்தா தானே போடும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கேஸ் ஆக்கிரமிப்பு சம்மந்தமான குளம் கேஸோ இல்லை நில ஆக்கிரமிப்பு சம்மந்தமான கேஸோ ஏதோ ஒரு கேஸ் நடக்குது, ஹைகோர்ட்லேயோ இல்லை லோயர் கோர்ட்லேயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை கிரிமினல் கோர்ட்லேயோ நடக்குதுன்னு வச்சிங்களேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அந்த அரசாங்க வக்கீல் ஒழுங்காக கேஸ் நடத்துகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நடத்தலைன்னா இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் புகார் அளிக்க முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கான சர்க்குலர் தான் போட சொல்லியிருக்கார். எவ்வளோ நாளைக்குள்ள 3 வாரத்துக்குள்ளே போட சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த தீர்ப்புலேருந்து அரசாங்க வக்கீல் சரியாக கேஸை நடத்தாத விட்டுட்டார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த அரசாங்க வக்கீல் மேலே நீங்கள் பார் கவுன்சில்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பேப்பர் கட்டிங்கும் கொடுக்குறேன். இந்த மாதிரி சட்ட நுணுக்கம் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆக்கிரமிப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாட்டிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைனா அரசு அதிகாரிகளும் அரசாங்க வக்கீலும் ஒன்றா கை கோத்துக்கிட்டு இந்த ஆக்கிரமிப்பு சம்மந்தமான கேஸை ஒழுங்காக நடத்தாமல் விட்டாங்கன்னா அது ஆக்கிரமிப்பாளருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிய வந்தது, இந்த கேஸை நடத்தாமல் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஒருதலைபட்சமாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வழக்கு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கலாம். வழக்கு நடத்தாத அந்த அரசாங்க வக்கீல் மேலே பார் கவுன்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த தீர்ப்பு ரொம்ப அற்புதமான தீர்ப்பு. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.